अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு மொய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் பாதுகா சகசிரம் என்கிற ஸ்தோத்திரத்திலே, இந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக அனுபவித்து வருகிறார் என்று நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது 647வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுடைய திருவடிகளிலிருந்து தான் கங்கை உண்டாயிற்று. அதாவது திருவிக்கிரமாவதாரம் எடுத்த பொழுது அவனுடைய திருவடி சத்தியலோகத்திற்கு சென்ற பொழுது, அந்த மேலுலகத்தை அளந்த திருவடி அது சத்தியலோகத்திற்கு சென்ற பொழுது அங்கே பிரம்மா திருவடியை விளக்கினான். அந்த தீர்த்தம்தான் கங்கையாக பிரவகித்தது என்று சொல்லுகிறோம். ஆனால் அப்பொழுது பாதுகையிலே இருந்த அந்த வெண்முத்துக்கள் அதனுடைய ஒரு தொடர்பு காரணமாகத்தான் கங்கைக்கு உலகத்தையெல்லாம் புனிதப்படுத்துகின்ற ஒரு சக்தியும் அதே போல வெள்ளை நிறமும் ஏற்பட்டது என்று இப்படி ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமானுடைய பாதுகைக்கு உலகத்தை எல்லாம் புனிதப்படுத்துகிற சக்தி உண்டு, அதே சக்தி கங்கைக்கும் உண்டுன்னு சொல்றோம். அது எதனாலேன்னு கேட்டா இந்த தொடர்பாலே தான் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். பலிவிமதன வேளா வியாபினஸ்தஸ்ய விஷ்ணோः பதசரசிஜமாத்வி பாவனி தேவி நூனம் ஜனன சமயலக்னாம் ஜான்னவி தாவகானாம் வகதி சரணரக்ஷே வாசனாம் மௌக்திகானாம். தேவி சரணரக்ஷே என்னால் பாதுகா தேவியே, எம்பெருமானுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகா தேவியே என்று அந்த பாதுகா தேவியை அழைக்கிறார். பலி விமதன வேளா வியாபினா, பலி விமதன வேளா, பலி மகாபலியை அடக்குகின்றானோ இல்லையோ அந்த சமயத்திலே எம்பெருமான் பெரிய திருவுருத்து எடுத்து உலகெங்கும் வியாபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வியாபினஸ்தஸ்ய விஷ்ணோ, அப்படி எல்லா இடத்திலும் வியாபித்தவனான அந்த எம்பெருமானுடைய பரசரசிஜமாத்வி, பதசரசிஜம் அந்த திருவடி தாமரை, அந்த திருவடி தாமரையினுடைய மாத்வி என்னால் தேன், அந்த மது என்னால் அந்த தேனாக இருக்கிற, எது தேனாக இருக்கிறதுன்னு கேட்டா கங்கையே தேன் தான் சொல்லலாம் சொல்றார். அது என்ன பண்ணுகிறது? பாவனி தேவி நூனம், உலகத்தை எல்லாம் பாவனி நன்றாக சுத்தப்படுத்துகிறது, பாவனப்படுத்துகிறது, புனிதப்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அது என்ன காரணம் என்று கேட்டால், ஜனன சமய லக்னாம் ஜான்னவி தாவகானாம், அந்த கங்கையானது ஜனன சமய உண்டாகிற காலத்திலே அது என்ன பண்ணித்துன்னு கேட்டா, அந்த ஜான்னவி அந்த அதாவது கங்கையாரானது
எங்கிருந்து உண்டாயிற்று? எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து உண்டாயிற்று. அவர் திருவடியிலேருந்து உண்டாகிற பொழுது திருவடியிலே சாத்தி கொண்டிருக்கிற பாதுகை, அந்த பாதுகையில இருக்கக்கூடிய வெண்முத்துக்கள் இருக்குமோ இல்லையோ, அந்த வெண்முத்துக்கள் என்ன ஆயிருக்கும்? இந்த கங்கையோடு ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கும். இந்த வெண்முத்து அதையும் தடவிக்கொண்டுதானே இந்த கங்கை போயிருக்கும். அப்படி பார்க்கிற பொழுது தாவகானாம் மௌக்திகானாம் வாசனாம், அந்த பாதுகையில இருக்கக்கூடிய முத்துக்கள், அந்த முத்துக்களோடு ஒரு வாசனை தொடர்பு. அது காரணமாகத்தான் ஜான்னவி என்று சொல்லப்படுகின்ற, அதாவது ஜான்னவி என்கிறது கங்கையினுடைய பெயர். அது ஒரு ஜன்னு மகர்ஷி என்று ஒருத்தர் இருந்தாராம். அவருடைய வாய் வழியாக புகழ்ந்து காது வழியாக வெளியில வந்தது அப்படின்னு ஒரு சரித்திரம் சொல்லுவார் அந்த கங்கையானது. அதனால ஜன்னு மகர்ஷியினுடைய புத்திரி போல அவளை சொல்லி, அதனால அவளுக்கு ஜான்னவி என்கிற பெயர் ஏற்பட்டது. அதுதான் இங்க சொல்றார். ஜான்னவி என்னால் கங்கை. ஜான்னவி அது என்ன ஆயிடுதுன்னா ஜனன சமய லக்னாம், அந்த அவதரிக்கிற சமயத்திலே, உண்டாகிற சமயத்திலே, எது அந்த கங்கையானது உண்டாகிற சமயத்திலே முத்துக்களோடு கொஞ்சம் தொடர்பு ஏற்பட்டது. அந்த முத்துக்களோடு தொடர்பு ஏற்பட்டது காரணமாகத்தான் இந்த கங்கையானதும் கூட பாவனி நூனம், அது முகம் புனிதமாக ஆயிற்று என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா முத்துக்களுக்கு உலகத்தை புனிதப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு. அதே போல இந்த கங்கையும் புனிதப்படுத்துகிறது. என்னால் எதனால ஏற்பட்டது? அது உண்டாகிற காலத்திலேயே அதோடு கொஞ்சம் தொடர்பு ஏற்பட்டது. அதனால தான் அந்த ஒரு நல்ல குணம் அந்த கங்கைக்கு ஏற்பட்டது. இன்னும் சொல்ல போனால் கங்கைக்கு அந்த வெண்மை என்கிற நிறம் கூட எத்தாலே ஏற்பட்டதுன்னா இந்த முத்துக்களோடு தொடர்பு காரணமாகத்தான். பாதுகையில் இருக்கக்கூடிய முத்துக்கள் அவைகள் வலுப்பா இருக்கிறபடினாலே அதோடு தொடர்பு கொண்ட அந்த கங்கையும் கூட வெண்மை நிறமுடையதாக இருக்கிறது என்று இப்படி ஓர் அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். இதற்கு அடுத்தபடியாக 648வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? என்னால் எம்பெருமானுக்கு, அதாவது திருவடிகளிலே பாதுகை, அந்த பாதுகையில நல்ல வெண்முத்துக்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. வெள்ளை வெளையர்னு இருக்கக்கூடிய நல்ல முத்துக்கள் அதில் இழைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நல்ல முத்துக்களை எல்லாம் பார்த்தால் அவை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா நட்சத்திரம் போல இருக்கிறது. முத்துக்கள் எல்லாம் நட்சத்திரம் போல இருக்கிறது. இந்த நட்சத்திரங்களுக்கும் சந்திரனுக்கும் ஒரு உறவு உண்டு. பல விஷயங்கள் நாம் இந்த ஸ்லோகத்தில் தெரிந்து கொள்ளலாம். அதாவது நட்சத்திரங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு பத்தினி ஸ்தானத்தில் இருப்பவைன்னு சொல்லுவா. அதாவது சந்திரனுக்கு, சந்திரன் அந்த 26 நட்சத்திரங்கள், அஸ்வினி பரணி என்கிற 26 நட்சத்திரங்களும் சந்திரனுக்கு பத்தினி ஸ்தானத்திலே இருப்பவை, பத்தினிகளாய் இருப்பவை. அவர் அந்த இவர் தன்னுடைய பெண்ணை கொடுத்தார்னு சொல்லுவார். தக்ஷர் என்கிறவர் தன்னுடைய பெண்களான நட்சத்திரங்களை சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார்னு சொல்லுவார். இப்ப அந்த நட்சத்திரங்கள் போல இருக்கக்கூடிய வெண்முத்துக்கள் தான் எம்பெருமானுடைய பாதுகையில இருக்கிறது. இது என்ன காரணம்? எதனால பாதுகையில் இருக்கிறது என்று இப்படி யோசனை பண்ணி பார்த்தார். அதுக்கு ஒரு அழகான ஒரு உத்பிரேட்சை, அதாவது ஒரு கற்பனை போல ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, இந்த தாமரைக்கும் சந்திரனுக்கும் ரொம்ப நாளா விரோதம் இருக்கிறது உலகத்துல. அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதாவது என்ன, சூரியன் உதித்தவாறே தாமரை மலர்கிறா போலே சந்திரன் உதித்தவாறே தாமரை மூடிக்கொள்ளுகிறது. இப்ப சந்திரன் மறைந்தால் சூரியன் உதிக்கிற சமயத்துல தான் தாமரை மலர்கிறது. அப்ப என்னன்னா, சூரியன் தாமரைக்கு வேண்டியவனாயும் சந்திரன் தாமரைக்கு வேண்டாதவனாயும் சொல்லப்படுகிறது. இது உலகத்துல கவிகள் சொல்லக்கூடிய விஷயம் இது. ஆக தாமரை சந்திரனை கண்டால் மூடிக்கொள்ளுகிறது, சந்திரன் மறையிற வரைக்கும் மூடிக்கொண்டுதான் இருக்கிறது, சந்திரன் மறைந்த உடனே மறுபடியும் மலர்கிறது என்று பார்த்தால் ஏதோ இந்த தாமரைக்கும் சந்திரனுக்கும் ஏதோ சண்டை அப்படின்னு சொல்லும்படியா இருக்கிறது. சந்திரனை பார்த்தா முகத்தை திரும்பி கொள்ளுகிறதோ இல்லையோ தாமரை அப்படின்னா. ஆனா இந்த தாமரை என்கிறது என்ன, எம்பெருமானுடைய திருவடியே ஒரு தாமரை. அப்படி இருக்கிற பொழுது இந்த தாமரைக்கும் சந்திரனுக்கும் ஒரு சண்டை இருக்கலாமா? அது கூடாது. அதனால என்ன பண்றதா, சமாதானம் பேசுறதுக்காக இந்த மாதிரி சந்திரன் இடத்துல உனக்கு என்ன துவேஷம், என்ன கோபம் உனக்கு,
ஏன் அப்படி இருக்கிறாய் என்று அந்த சந்திரன் என்ன பண்ணா சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த நட்சத்திரங்களை அனுப்பி வைத்திருக்கிறான் போலே. அதான் பெருமாளுடைய திருவடியில பாதுகையில அந்த நட்சத்திரங்கள் இந்த எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய தாமரையோடு அந்த நட்சத்திரங்கள் ஏதாவது பேசி கீசி சமாதானம் பண்ணுமோ என்னமோ தெரியல. அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் மிக அழகாக தெரிவிக்கிறார். மதுரிப பதமித்ரைஹி வைரமிந்தோ சரோஜைஹி சமயிதுமிவதாராஹ சேவமானாச்சிரம் த்வாம் பிரச்சுர கிரண பூராஹ பாதுகே சம்ஸ்ரிதானாம் கலிகலுஷமசேஷம் க்ஷாளயந்தீவ முக்தாஹ. மதுரிப்பு பதம் இத்ரைஹி. மதுரிப்பு பதம் என்னால் மதுரிப்பு மது என்கிற அசுரனை அழித்தவன், அவனுடைய பதம் திருவடி. அந்த பதம் திருவடின்னா திருவடியாயிருக்கக்கூடிய தாமரை, அதோடு மித்ரைஹி அதோடு இருக்கக்கூடிய அந்த திருவடியோடு சேர்ந்து இருக்கிற தாமரை இருக்கிறது. அதனால இந்தோஹோ வைரம் சரோஜைஹி வைரமிந்தோஹோ, அந்த தாமரைகளுக்கு ஏதோ வைரம் விரோதம் இருக்கிறது. யாரோட? இந்தோஹோ, சந்திரனிடத்துல. அதை சமயிதுமிவா, அதை போக்கடிப்பதற்கு போலும் தாராகா சேவமானா சிரந்த்வாம், அந்த தாராகா நட்சத்திரங்கள் அது என்ன பண்றதுன்னா இப்படி இதுல சேவிக்கிறது, அதாவது பாதுகையில சேர்றதுதான். இந்த நட்சத்திரங்கள்னா பாதுகையில இருக்கக்கூடிய முத்துக்கள். அவை எப்படிப்பட்டவை? பிரச்சுர கிரண பூராகா, நல்ல ஒளியை உடையவையா இருக்கின்ற, அதிகமான இருக்கக்கூடிய காந்தி வெள்ளத்தை உடையதா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட முக்தாக என்ன பண்றனா சம்ஸ்ரிதானாம் கலுஷம் அசேஷம் க்ஷாளயந்தி, தன்னை அடைந்தவர்கள் அத்தனை பேருடைய பாபத்தையும் அது அலம்புகிறது, இது அப்படியே போக்கடித்து விடுகிறது. இந்த பாதுகை என்கிறது யார் யார் எம்பெருமானை சேவிக்கிறாளோ அவர்களெல்லாம் போக்குகிறது என்ன அந்த அர்த்தத்தையும் சொல்லி, இந்த திருவடியில எதற்காக நட்சத்திரங்கள் வந்திருக்கின்றன கேட்டா தாமரைக்கும் சந்திரனுக்கும் இருக்கிற சண்டையை தீர்ப்பதற்காக என்று மிகவும் ரசமாக ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே வெளிப்படுத்தினார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக 649வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல சொல்றார், என்ன சொல்றாருன்னா, இந்த முத்துக்கள் அழைத்த பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறபடியினாலேதான் எம்பெருமானுக்கு விஷம் பொருந்தியவனாயிருந்த காளியன் மீது கூட ரொம்ப சுலபமாக நடனமாட முடிந்தது என்பதாக ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார். முகுளித பரிதாபாம் பிராணினாம் மௌத்திகைஸ்வைஹி அமிர்தமிவ துஹானாம் ஆத்ரியே பாதுகே த்வாம் விஷதரபண பங்கிஹி யத் பிரபாவே நமன்யே லலித நடன யோக்யம் ரங்கமாசீன் முராரேஹே. அதாவது முத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த முத்துக்கள் என்ன பண்றதுன்னு கேட்டா முகுளித பரிதாபாம் பிராணினாம் முகுளித பரிதாபாம், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய ஜனங்களுடைய பரிதாபம், அவ தகிக்கிறது இல்லையா அவளுக்கு இந்த வினை பயன்கள், அதையெல்லாம் முகுளித்த போக்கி விடுகிறது. இது எதனால அப்படின்னு கேட்டா ஸ்வைஹி அமிர்த துவஹானாம், தன்னுடைய அந்த அமுத கிரணங்களால், முத்துக்களிலிருந்து வெளிப்படக்கூடிய அமுத கிரணங்கள் அடியவர்களுடைய பாபங்களை எல்லாம் போக்கி விடுகிறது என்று முதல்ல சொன்னார். அப்படிப்பட்ட அந்த பாதுகை, அது அந்த முத்துக்கள் இழைத்த பாதுகையை எம்பெருமான் சமர்ப்பித்துக் கொண்டிருந்தானோ இல்லையோ, அதனால தான் எத் பிரபாவேனாம், அந்த பிரபாவத்தின் காரணமா பெருமை காரணமாகத்தான் என்ன சொல்றாருன்னா விஷதர பணபங்கிஹி, அதாவது விஷத்தை உடையதாய் இருக்கக்கூடிய பல படங்களை கொண்டிருக்கிறவனான ஒரு காளியன் என்கிற பாம்பு, அவன் மேலே லலித நடன யோக்கியம், மிகவும் எளிதாக அவனிடத்துல போய் அந்த நாட்டியம் ஆடினான் கண்ணன். தலையில காலை வைத்து நாட்டியம் ஆடினான் அல்லவா, அது ரங்கமாசீன் முராரே. அப்படிப்பட்ட அந்த திருவரங்கநாதனுக்கு அப்படி முடிந்தது. அது ஆக விஷத்தை கக்குகின்ற காளியன் மீது அவனால எப்படி நடமாட முடிஞ்சது? என்னால் அமுதத்தை பெருக்குகின்ற பாதுகை காதல இருந்த திருவடியில இருந்தபடியினாலே
அது அவனுக்கு சுலபமாக முடிந்தது என்று தெரிவிக்கிறார். இல்லை, இப்படியும் அர்த்தம் கொள்ளலாம். விஷத்தை கக்குகின்ற ஆதிசேஷனிலே ஸ்ரீரங்கநாதன் படுத்துக் கொண்டிருக்கிறான், எப்படி முடிந்தது என்னால் இந்த பாதுகையினுடைய அமுத கிரணங்கள் அந்த விஷத்தையும் அமுதமாக்கி விடுகிறது என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம் என்று விதவிதமாக அனுபவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிர் முனிமானசவாசினி சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. Govinda, Hari Govinda, Govinda.